வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம நிஃப்டி 50யோட மே 26க்கான ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒரு ட்ரேடிங் பிளான ரொம்ப சிம்பிளான ஒரு வியூகா மாத்த போறோம். நம்பர்ஸ் நிறைய இருக்குன்னு குழம்பவே வேண்டாம். இத ஒரு சூப்பரான தந்திரமான மேப் மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் எப்பவுமே கொஞ்சம் குழப்பமான ஒண்ணுதான் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம கையில ஒரு தெளிவான மேப் இருக்கு. சரியான என்ட்ரி பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு எல்லாத்தையும் வச்சு இந்த ட்ரேடிங் செஷனை நாம எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண போறோம்னு இப்ப முழுமையா பார்க்கலாம். இந்த மொத்த பிளானையும் நாம 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். கிரிட்டிக்கலான என்ட்ரி ஜோன்ஸ், மேல போனா புல்லிஷ் டார்கெட்ஸ், கீழே இறங்குனா பேரிஷ் டார்கெட்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமான பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள். முதல்ல வெற்றிக்கான தொடக்கமான கிரிட்டிக்கல் என்ட்ரி ஜோன்ஸை பத்தி பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க, 24063.77. நிஃப்டி இந்த லெவலை தொட்டாலோ அல்லது இதை தாண்டி மேல போனாலோ நம்ம புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது டிஃபென்ஸ்ல இருந்து அஃபென்ஸ்க்கு மாறி நாம லாபத்தை நோக்கி போக ரெடி ஆகிடலாம். ஒருவேளை மார்க்கெட் பீக் ஆகி 24,025 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா அதுதான் நம்ம செல் பொசிஷன் எடுக்க வேண்டிய சரியான நேரம். மார்க்கெட் இறங்குது அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ற பாயிண்ட் இதுதான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பை ட்ரிகருக்கும் செல் ட்ரிகருக்கும் நடுவுல இருக்கிற கேப் வெறும் 38.77 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். டே ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு சம வாலடைலான ஜோன். ஒரு சின்ன மூமெண்ட் கூட இங்க பெரிய இம்பாக்ட உருவாக்கும். அடுத்ததா புல்லிஷ் பை டார்கெட்ஸ். மார்க்கெட் மேல போகும்போது நம்ம லாபத்தோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம அந்த 24,063.77 என்ட்ரியை பிடிச்சிட்டோம்னா இந்த முதல் 5 டார்கெட்ஸ் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். 24,094.8ல ஆரம்பிச்சு 24,250.28 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டே போலாம். புல்லிஷ் மொமெண்டம் அப்படியே ஸ்ட்ராங்கா கண்டினியூ ஆச்சுன்னா டார்கெட் 6ல இருந்து நம்ம பயணம் ஒரு ஏணி மாதிரி தொடரும். அப்படியே மேல போய் 24,562.73 அப்படிங்கிற நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான வழியை இதை தெளிவா காட்டும். எப்பவுமே ஒரு ரிவர்சலுக்கும் நாம ரெடியா இருக்கணும் இல்லையா? அதனால அடுத்து பியரிஷ் செல் டார்கெட்ஸை பத்தி பார்ப்போம். மார்க்கெட் நம்மளோட 24,025 ட்ரிகரை உடச்சி கீழே வந்தா இந்த 5 லெவல்ஸ் தான் நமக்கான சப்போர்ட் டார்கெட்ஸ். 23,994.01லேருந்து 23,839.36 வரைக்கும் டவுன் சைட் எப்படி இருக்க போகுதுன்னு இதை பக்காவா கணிக்குது. ஒருவேளை செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமானா இன்னும் ஆழமான சப்போர்ட் லெவல்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இது படிப்படியா கீழே இறங்கி 23,531.56 அப்படிங்கிற 10வது செல் டார்கெட்ல போய் பாட்டம் அவுட் ஆகும். கடைசியா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ஃபெயில் சேஃப்ஸ் அண்ட் பவுண்டரிஸ், அதாவது பாதுகாப்பு விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த எண்கள் எல்லாமே சும்மா ரேண்டமான நம்பர்ஸ் கிடையாது. இந்த ஒவ்வொரு டார்கெட்டும் மார்க்கெட் போற திசையை பொறுத்து சப்போர்ட் ஆகவோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஆகவோ டைனமிக்கா மாறி செயல்படும். நம்ம பிளானோட சிமெட்ரி எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. ஒரு புல்லிஷ் ட்ரேடர் தன் லாஸை குறைக்கிறதுக்காக 24,025ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அதே செகண்ட் ஒரு பியரிஷ் ட்ரேடருக்கு அது அருமையான என்ட்ரி சிக்னலா மாறுது. அதே லாஜிக் தான் இங்கேயும். பியரிஷ் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ் ஆன 24,063.77 அவருக்கு ஒரு ரிஸ்க் லிமிட்டா செயல்படுது. ஆனா அதே நம்பர் புல்லிஷ் ட்ரேடருக்கு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கான என்ட்ரியா மாறுது. ஒருத்தரோட எக்ஸிட், இன்னொருத்தரோட என்ட்ரி. செம இல்ல? ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மார்க்கெட்ல ரொம்ப அதிகமான ஏற்ற இறக்கங்கள் வந்து நிஃப்டி 24,500க்கு மேல போயிட்டாலோ அல்லது 23,500க்கு கீழே இறங்கிட்டாலோ இந்த மொத்த பிளானும் இன்வாலிட் ஆயிடும். மொத்த ஸ்ட்ரக்சரும் உடைஞ்சிரும். சோ நாம உஷாரா இருக்கணும். எவ்வளோ டைட்டான ஒரு என்ட்ரி ஜோனை நாம இந்த போர்க்களத்தோட மையத்துல செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட் இந்த பிவோட்டோட எந்த பக்கத்தை உடைக்க போகுது? காளைகள் ஜெயிக்க போகுதா இல்ல கரடிகள் ஜெயிக்க போகுதா? வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.